Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு நான் காட்ட போற ஒரு 5 types of hanging shelves without spending any money. So வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். So first DIY காக நான் இங்க எடுத்துர்க்கேன் ஒரு cardboard. So இந்த cardboard வந்து நான் bed sheets வாங்கும்போது எனக்கு கிடைச்சது. அத half-ஆ கட் பண்ணி நான் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டிக் பண்ணிருக்கேன் using a hot glue gun. நீங்க வேணா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். So அதுக்கு அப்புறம் நம்ம அத wrap பண்ண போறோம் ஒரு cardstock paperல. Cardstock paper வந்து நம்ம wrap பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். So அதனால நான் வந்து scale and back side of the paper cutter யூஸ் பண்ணி அதை ஸ்கோர் பண்றேன். So line ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா மடிக்கலாம். செகண்ட் சைடும் இதே மாதிரி பண்ணிடுங்க. So இப்போ வந்து edgesல கட் பண்ணிக்கலாம். So அதுக்காக நான் பென்சில் வச்சு மார்க் பண்றேன். எந்த போர்ஷன் நான் மார்க் பண்ணனோ அதை வந்து scissors வச்சு நான் கட் பண்ணிடுவேன். So இப்போ வந்து ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிடுறேன் cardboard and cardstock paper. So பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 4 சைட்ஸ்மே ஈக்குவலா மார்க் பண்றேன் ஒரு டாட். அங்க வந்து நான் ஹோல் போட போறேன். So இப்போ நான் வந்து ஒரு திக்கான twine எடுத்துக்கிறேன். So இது வந்து உங்களுக்கு ஈஸியா Amazonல எல்லாம் அவேலபிளா இருக்கும். அப்படி இல்லனா ஹார்ட்வேர் ஷாப்லயும் கிடைக்கும் ஈஸியா. So இத வந்து நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு knot போட்டுக்கிறேன். So இப்போ வந்து அந்த twine நான் ஒரு binder clipல இன்சர்ட் பண்றேன். So அதே மாதிரி நான் ரெண்டு சைடுமே பண்ணிருக்கேன். So ஒரே ஒரு binder clip யூஸ் பண்ணி நான் வந்து twine இன்சர்ட் பண்ணிருக்கேன். So அவ்வளவுதான் நம்மளோட first DIY shelf complete ஆயிடுச்சு. பாருங்க store bought one மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. 갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 So இப்போ நம்ம செகண்ட் DIY shelf பண்ண போறோம். So இதுக்காக நான் அப்ப பண்ண அதே பேஸ் எடுத்துக்கிறேன். So இதுல நமக்கு ரெண்டு binder clips தேவை. So twine எடுத்துக்கிறேன். இதோட twineோட length பாத்தீங்கன்னா approximately 60 cm length twine நான் எடுத்துர்க்கேன். So holes-ல insert பண்ணி ஒரு knot போட்டுக்கலாம். So இப்போ twine நான் binder clipல insert பண்றேன். insert பண்ணிட்டு இன்னொரு hole-ல இந்த twine insert பண்ணி knot போட்டுக்கலாம். Same thing இன்னொரு சைடுல ரிப்பீட் பண்ணுங்க. So நம்மளோட செகண்ட் DIY shelf ரெடி ஆயிடுச்சு. So wall-ல போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. So second DIY shelf-ம் சூப்பரா வந்திருக்கு. 갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 So இப்போ நம்ம third DIY shelf பார்த்துடலாம். So இதுக்கு நமக்கு தேவை ரெண்டு cardboard அந்த பேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. So அது ரெண்டு பேஸ் நமக்கு தேவை. So ஹோல்ல எப்பவும் போல twine வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். So இந்த twineோட length பாத்தீங்கன்னா 70 cm கிட்ட எடுத்துர்க்கேன். So ஒரே ஒரு cardboard shelf insert பண்ணிட்டு ஒரு knot போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் திருப்பியும் இன்னொரு cardboard shelf insert பண்ணிட்டு கீழ ஒரு knot போட்டுக்கோங்க.
ஸோ இப்போ இந்த ட்வைனை நான் ஒரு பைண்டர் கிளிப்பில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் ஆஃப் தி கார்ட்போர்ட் ஷெல்ஃபையும் அதே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட தேர்ட் DIY கார்ட்போர்ட் ஷெல்ஃப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாலில் ஹேங் பண்ணி பார்த்துடலாம். 갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் DIY ஷெல்ஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த கார்ட்போர்ட் பேஸ், அப்புறம் ட்வைன், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஃப்ளூட் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளூட் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது உடன் ஸ்டிக் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோலில் ட்வைன் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்வைனை அதே சைடில் இருக்கிற இன்னொரு ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ட்வைன் வச்சு ஒரு நாட் போட போகிறேன் இந்த ஃப்ளூட்டில். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ட்வைனை கீழே வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு நாட் போட போகிறேன். ஸோ ரிப்பீட் த சேம் திங் ஆன் த அதர் சைட். நம்மளோட ஃபோர்த் DIY ஷெல்ஃப் ரெடி ஆயிடுச்சு. 갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 இப்போ நம்ம ஃபிஃப்த் DIY ஷெல்ஃப் பார்த்துடலாம். ஸோ இதுக்காக இங்கே நான் ட்ரிக்கான ட்வைன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மேலே வந்து ஆணியில் மாட்டுறதுக்காக ஒரு சின்ன ட்வைன் வச்சு ஒரு நாட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த திக் ட்வைனை இந்த கார்ட்போர்ட் ஷெல்ஃப் சுற்றி வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு நாட் போட போகிறேன். சைடை வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஃப்த் DIY ஷெல்ஃப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேங்கிங் ஷெல்ஃப்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு 0 பட்ஜெட்டில் ஒரு ஹேங்கிங் ஷெல்ஃப் நம்ம லிவிங் ரூம்க்கு, நம்ம லிவிங் ஸ்பேஸ்க்கு க்ரியேட் பண்ணலான்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த DIY ஷெல்ஃப் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆர் கம்மிங் அப். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் and click on the ting bell icon. I'll see you all in the next interesting video. Until then, this is Pati Kani signing off. Bye bye. Stay home, stay safe. 하지만 성급한 나의 고백을 넌 거절할까 두려워서